திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தனே, டிஃபனுக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறேனே, அவ்வளவு நல்லவர்கள். இவர்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள். ஜனவரி மாதம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க போகுது. புதுசாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் தன வரவு ஏற்பட போகிறது. எல்லாம் நல்ல 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 விஷயம் 5ஆம் இடத்துல. அப்போ கும்பராசிக்காரர்கள் கடன் ஒழிய போகிறது. 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு காசு மேல காசு கொட்டுகிற நேரம் இது. அது மாதிரி தான் 2ஆம் இடத்தை காசு வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் நிறைய படிக்க போறீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இது எல்லாம் இந்த யார் பண்றார்? குரு பகவான் தருகிறார். நீங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சு பணத்தை தரிசனம் பண்ணிட்டே இருப்பீங்க. காலையில வரும், உங்களுக்கு மத்தியானம் அப்படி பணம் வந்துகிட்டே இருக்கும். குரு பார்வை ஆஃப்டர் ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் மிஸ் ஆகுது. ராகுவை குரு பார்த்துட்டே இருந்த வரைக்கும் தான் ராகுவால ஒண்ணும் பண்ண முடியாது. குரு பார்வை மிஸ் ஆகுது. ராகு தனித்து செயல்பட போகிறார். கும்பத்தில் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்ப என்ன ஆகும்? ராசியில் இருக்கிற இந்த ராகு பகவான் குடும்பத்தில் குழப்பம், டைவர்ஸ் போன்றவற்றை உண்டாக்குவார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ராசியில் ராகு இருந்தால் உங்கள் வாழ்க்கை அழிந்துவிடும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தனே, டிஃபனுக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறேனே அப்படி அவ்வளவு நல்லவர்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்றால், ஏமாற்ற தெரியாது. அதான் அவங்களுடைய வெகுளியான. அவன் மற்றவங்களாம் ஏமாற்றுவானா, இவர்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்க்கிறோம். கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள். நான் அடிக்கடி சொல்வேன், ஏன்னா 2 குடையவராகவே குரு பகவான் இருக்கிறார். கும்பராசிக்கு அடுத்து பக்கத்திலே க்ளோஸாக என்ன ஹலோ குரு சார் அப்படின்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னு 2 பேர் இந்த காம்பவுண்ட்லேருந்து இவர், அந்த காம்பவுண்ட்லேருந்து அவர் 2 பேர் பேசிப்பாங்க. அவ்வளோ க்ளோஸில் இருக்காங்க 2 பேரும். அந்த மாதிரி குரு பகவான் என்ன பண்ணுறார்? 2ஆம் இடத்தில் இருக்கிறவர், 2 குடையவர் 5ஆம் இடத்திலே யோகஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவான் யோகாதிபதியா யோகத்தில் இருக்கிறார். அப்போ தகவல் தொழில்நுட்பம் என்னும் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, என்னென்ன யோகம் வேணுமோ எல்லாம் தருவார். நண்பர்களே, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்போம் சொல்லுங்கள்? ஒரு நல்லது நடக்குதுன்னா என்னென்ன கேள்வி கேட்போம்? எனக்கு திருமண யோகம் வந்தாச்சா? எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் வந்தாச்சா? எனக்கு வெளிநாட்டு யோகம் வந்தாச்சா? எல்லாம் கேட்போம். இந்த யோகம்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறோன்னா, எனக்கு திரும்ப இந்த மாதிரியான பிராப்தம் வந்தாச்சாங்கிறது தான் நம்ம யோகம்னு சொல்கிறோம். அந்த பிராப்தம் வருகின்ற ஒரு நேரம் இது ஜனவரி மாதம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க போகுது. புதுசாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் தன வரவு ஏற்பட போகிறது. எல்லாம் நல்ல 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 விஷயம். 5ஆம் இடத்துல 5ல் இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஐ பார்க்கிறார். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 5லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை லாபத்தை பார்க்கிறார். 5லிருந்து 9ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்க்கிறார். உடம்பில் இருக்கிற ராகுவை பார்க்கிறார். நண்பர்களே, நிறைய பேர் கேட்பீங்க என்கிட்ட, ராசியில் ராகு இருக்காரே, பெருசாக ஒன்றும் பண்ணவே இல்லை. ராகு பகவான் பெருசாக கும்பராசிக்காரங்களை ஒன்றுமே பண்ணல. பொதுவாகவே ராகு ராசியில் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும்னா, அவர்களுக்கு இந்த மாதிரியான குடும்பத்தில் பிரச்சனை, டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படும். குரு பார்வை பட்டுக்கிட்டே இருந்ததால் அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா குரு இருக்கும்போது அந்த இடத்துல மங்களங்கள் மட்டுமே இருக்கும். அதான் குருவோட ஸ்பெஷாலிட்டின்னு பேர். குரு எங்கே இருக்காரோ அங்கே ஒரு குறையும் வராது. அது அவரே பார்த்துப்பார். அது குருவோட ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த குரு. ஸோ அப்போ அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உடம்புலேயே இருந்து உங்களை காபந்து பண்ணி பார்த்துக்கிட்டார். இப்போது புத்தாண்டு பிறந்த உடனே என்ன ஆகுன்னா, முதல் விஷயமாக யோகங்கள் கிடைக்கிறது. முதல் விஷயமா அதெல்லாம் நடக்குது. அடுத்ததாக இந்த புத்தாண்டு பிறந்த உடனே 2வது விஷயமாக என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஐ பார்த்தவர். அடுத்ததாக 9ஆம் பார்வையாக பார்த்து உடம்பை சரி பண்ணி எல்லாம் சொன்னேன். ஸோ இனிமே தான் சம்பாதிக்க ஆரம்பிக்க போகிறீங்க என்று பொருள். இப்போது ஆஃப்டர் ஜூன் 1ஆம் தேதி என்ன ஆகுது? இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன செய்வார்?
2-11 கூடியவர் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றவர் என்ன செய்வார் என்றால் தனாதிபதி உச்சம். அப்போ கும்பராசிக்காரர்கள் கடன் ஒழிய போகிறது, கடன்கள் ஒழிய போகிறது. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது புதிய ஜாப் கிடைக்க போகுது, புதுசாக ஒரு இடத்துல வேலை கிடைக்க போகுது. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் எனும்போது எதிரிகள்லேருந்து, அவங்களுடைய தொந்தரவுகள்லேருந்து, என்ன வேலை பார்க்க விடுங்கிறாடே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க, கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஒழிஞ்சு நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக ஆக போகிறீங்க. உங்கள் வழி, உங்களுக்குன்னு ஒரு வேலை, அந்த வேலை நீங்கள் கரெக்டாக முடிப்பீங்க, அதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது, அந்தளவுக்கு பிஸி ஆகிடுவீங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 6இல் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய எதை பார்க்கிறார்? 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில், புதுசாக ஒரு ஜாப் கிடைக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு புதிதாக ஒரு உலகம் உருவாகிறது. காலையில் வந்து கடையை திறந்துட்டு உட்காந்தோன்னா ஃபுல் டே கடையை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சார், எனக்கு வேறு வேலையே இல்லை, நான் நார்மலாக இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன், இப்போ எனக்கு ஒரு அடிஷனல் இன்கம் வர்ற மாதிரி எனக்கு புதுசாக இன்னொரு வேலை கிடச்சிருச்சு, இதில் நிறைய இன்கம் பண்ணி நான் நல்லா ஜெயிக்க போகிறேன் போன்ற எண்ணங்கள் உருவாகும். புதிய உதயம், சேவிங்ஸ் பண்ணுங்கிற எண்ணம் எல்லாம் வரும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புதுசாக ஜாப் போன்றவைகள்லாம் கிடைக்கும். அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுது? பணம் விளையாடுகிறது, கையில் பணம். 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, அது மாதிரி தான். 2ஆம் இடத்தை காசு வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் நிறைய படிக்க போகிறீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இது எல்லாம் இந்த யார் பண்ணுறார்? குரு பகவான் தருகிறார். ஏற்கனவே 2ஆம் இடத்து சனி பகவான் உட்கார்ந்துருந்தவர் பணம் தந்தாரா? எங்கே சார் தந்தார்? எங்கே தந்தார்? அந்த ஆள் வந்த நாள்லேருந்து வக்கரமாக தான் சார் இருக்கார், இப்போ தான் சார் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். இத்தனைக்கும் என் ஃபாதர் சார் அவர். ஓகே, ஸோ சனி பகவான் என்ன பண்ணுறார்? இனிமேல் உங்களுக்கு பணம் தர ஆரம்பிக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஐயா, ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பணத்தை கண்ணில் காட்டுங்கய்யா. இனிமே கண்ணில் காட்டுவார். இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் பணத்தை நீங்கள் தரிசனம், கோபுர தரிசனம் செய்வது நல்லதுங்கிற மாதிரி நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு பணத்தை தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. காலையில் வரும், உங்களுக்கு மத்தியானம் அப்படி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் யுவர் ஃப்ரூட்ஃபுல்னஸ். உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, பணம் வருது. அந்த ட்ராக் கரெக்டாக இருக்கும். நான் இப்படி வேலை பார்க்குறேன், இப்படி சம்பாதிக்கிறேன், நான் ப்ரைடாக இருக்கேன். உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுட்டு இருப்பீங்க, டிக் மார்க், நான் கரெக்டாக இருக்கேன், இந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பாதசனி பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் உங்களுக்கு ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது. ஆனால் ராசியிலே ராகு, குரு பார்வை ஆஃப்டர் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் மிஸ் ஆகுது. ராகுவை குரு பார்த்துட்டே இருந்த வரைக்கும் தான் ராகுவால் ஒன்றும் பண்ண முடியாது. குரு பார்வை மிஸ் ஆகுது. ராகு தனித்து செயல்பட போகிறார். கும்பத்தில் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ என்னாகும்? ராசியில் இருக்கிற இந்த ராகு பகவான் குடும்பத்தில் குழப்பம், டைவர்ஸ் போன்றவற்றை உண்டாக்குவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு என்ன பண்ணணும்? யூனிட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் வெட்டி பசங்களாம் நம்ம கூடவே வருவாங்க. நம்மளை எப்படியாவது மறிக்கிறா, சாயந்தரம் ஒரு பார்ட்டி இருக்குடா, எங்கள் அக்காவோட சம்பந்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி திருநெல்வேலி வரைக்கும் போய்ட்டு வரணும். நான் எந்த திருநெல்வேலிக்கும் வரல, எனக்கு வேலை இருக்குது, அவ்வளோதான். இது க்ளீனாக இருக்கணும். தேவையில்லாத விழாக்கள், விருந்துகள், தேவையில்லாத பார்ட்டி, பப்பு. ராசியில் ராகு இருந்தால் உங்கள் வாழ்க்கை அழிந்துவிடும். போகத்துக்கே இழுத்துட்டு போவார். பழைய எக்ஸு ஐயா சாமி, நான் வேலை பார்க்குறேன், என்னை உருப்பட விடுங்க ப்ளீஸ். ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருங்க, யாரும் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், நான் வேலை செய்கிறேன், வீட்டு வாசல் எழுதி போட்டுருங்க. நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க். திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.